மது ஒழிப்பு மாநாடு யாரை எதிர்த்து நீங்க நடத்துறீங்க கேட்டா மத்திய அரசுங்கிறீங்க. மத்திய அரசுக்கும் மது ஒழிப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? குடிச்சு இல்லைன்னு ஜாக மாட்டான். ஆனா சோறு இல்லைன்னா, உணவு இல்லைன்னா, நீர் இல்லைன்னா எத்தனை பேர் இருக்கான்? அதுக்கு என்ன ஆதாரமும் நடத்தல. அப்ப நீ எது மாதிரியான ஒரு பயிற்சி அந்த அதிகாரிகளுக்கு கொடுத்துருக்கீங்க? காசு கொடுத்து திமுகவுடைய பொறுப்பாளர்கள் எங்களுக்கு சாராய கடை திறன்னு சொல்றாங்க மக்கள்னு சொல்லி சொல்றாங்க. நாங்க திருப்பி கேட்டா இவங்க எதுவுமே தெரியாதுங்க, கூட்டு போய் கடை வேணுமா உங்களுக்கு வேணும்னு சொல்லின்னு சொன்னாங்கன்னு அடுத்தது கேட்டு கொடுக்குறாங்க. அப்ப இதையெல்லாம் செய்யறது திமுகவுடைய நாம் தமிழர் ஆட்சியில் எங்க இருக்கா? நீங்க மூணு தான் எங்க நோக்கம் இல்லையா? அந்த பாரை க்ளோஸ் பண்ணுங்க, எங்களுக்கு தெரியாது, வீட்டுக்கு போகணும். எவ்வளவு, அதாவது எல்லாமே நீங்க பண்றீங்க. எல்லா தவறுகளுக்கும் மூல காரணம் இந்த அரசு. மக்கள் என்ன பண்ணுவான்? ஆட்சியில் இருக்கும்போது விட்டுறீங்க, எதிர்கட்சியா இருக்கும்போது நீங்க போராடுறீங்க, கூட்டணிக்கு சேரும் போது இதெல்லாம் பண்ணாதான் உங்க கூட்டணிக்கு சேரும்னு கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ மதிமுகவோ சொல்லியிருக்கா? பூர்ண மதுவிலக்கு நீங்க விலக்க கொண்டு வந்தாலும் உங்களோட கூட்டணி வைப்புன்னு சொன்னீங்களா? நீங்க சொல்றீங்கன்னா கொள்கை கூட்டணி கிடையாது இது. இப்ப யாரை நீங்க ஏமாத்துறீங்க? இந்த சமூகத்துல அமைச்சரவை மாத்துறீங்க. மாத்திட்டு என்ன பண்றீங்க? உங்க பையனுக்கு நீங்க துணை முதல்வர் பொறுப்பு கொடுக்குறீங்க. அது உங்க கட்சியினுடைய முடிவு என்றால் கூட, ஆனால் அந்த வழிமுறை இந்த சமூகத்திற்கு என்னவா கற்பிக்குது? அதாவது நான் தான் சொல்றேன், உன் தொண்டனை நீ என்னவா உருவாக்கியிருக்க? கொத்தடிமையா உருவாக்கியிருக்க. அப்ப நாங்கள் போராட வேண்டியது உன் கட்சியில் இருக்க கொத்தடிமையை மீட்டு அவனை மனிதனாக இந்த மண்ணில் நடமாட வைப்பதற்கு சேர்த்து தமிழ் தேசியம் போராட வேண்டியது. போட்டு அந்த மக்களை ஆடு மாடு மாதிரி அடைச்சு வச்சிருக்கீங்களே, வாக்கை நீங்க பெற்றீங்களா வாங்குனீங்களா? இப்போ சீமான் அவர்கள் 2026ல முதல்வர் ஆயிடுவாரா? குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நெறியாளர் மகாலட்சுமி நாச்சியப்பன். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜெகதீச பாண்டியன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம். நலமா இருக்கீங்க? சிறப்பா இருக்கேன் ஐயா. நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய அந்த மது ஒழிப்பு மாநாடு வெற்றிகரமா அவங்க நடத்தி முடிச்சிருக்காங்க. அது குறிப்பா பாத்தீங்கன்னா கள்ளக்குறிச்சியில தான் நடந்திருக்கு. உங்களுடைய தலைவர் அதுல பங்கேற்கல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டம் தான் உங்களை சார்ந்தது. நீங்க அங்க போட்டிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கையில நீங்க அந்த மாநாட்டுல போய் பலம் சேர்த்திருக்கலாமே. அமைப்பு நம்மள அழைப்பு இருந்தா நம்ம போய் சேர்ந்துக்கணும். நான் பர்சனலா, அதாவது என்னன்னா, மாநாடு சரி, இப்பயாவது மது ஒழிப்புக்கான ஒரு மாநாடு நடத்துறதுக்கு வரவேற்கத்தக்க விஷயம் தான். இப்போ நாங்கள் நடத்துகிறோம்னு வச்சுங்க, மாநாடு நாங்கள் நடத்துகிறோம்னா நாங்கள் மாநாடு தான் நடத்த முடியும். காரணம் என்ன? ஆட்சி அதிகாரத்தில் இல்லை கூட்டணி கட்சிகளாக நாங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பாராளுமன்ற உறுப்பினராக நாங்கள் இல்லை. அதனால் நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் மாநாடுகள் நடத்தணும். ஆனால் நீங்கள் இதை பாராளுமன்றத்திலே பேசி இல்லை சட்டமன்றத்திலேயே அந்த மதுவிலக்கு ஆயத்தீர்வு மானிய குழுவிலே பேசி அதை நீங்கள் பதிவு பண்ணியிருக்கலாம். நீங்கள் ஏன்னா ஒரு சட்டமன்ற 4 சட்டமன்ற உறுப்பினராக வச்சிருக்கிறீங்க. மது ஒழிப்பு மாநாடு யாரை எதிர்த்து நீங்கள் நடத்துறீங்க கேட்டால் மத்திய அரசுங்கிறீங்க. மத்திய அரசுக்கும் மது ஒழிப்புக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அரசியலமைப்பு சட்டத்திலே இவர் சொல்கிறாரு, அதாவது மருந்துக்கு பயன்படுத்துகிற போதைப் பொருட்களை தவிர மீதியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. ஆனால் மாநிலங்கள் நீங்களே பேசுகிறீங்க. அண்ணன் திருமாவளவன் அவர்களே பேசுகிறாரு, பீகாரில், ஒரிசாவில், மிசோரமில், நாகாலாந்தில் அங்கே இல்லை மதுக்கடைங்கிறார். அப்போ நீங்கள் கூட்டணி வைக்கிற ஒரு கட்சி தான் ஆட்சியில் இருக்குது. அவங்ககிட்டே சொல்லி நீங்களே சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி, ஐயா நீங்கள் எதிர்கட்சிகளாக இருக்கும்போது உங்கள் தங்கை கனிமொழி அவர்கள் 35 வயதுக்கு மேற்பட்ட இளம் விதவைகள் தமிழ்நாட்டில் தான் அதிகமாக இருக்கிறாங்க, எங்கள் அண்ணன் வந்தால் ஒரே கையெழுத்தில் டாஸ்மார்க்கை மூடுவார்னு பேசினாங்க. ஆர்ப்பாட்டம் நீங்கள் வீட்டுக்கு வெளியே கொரோனா காலகட்டத்திலிருந்து போராட்டம் பண்ணீங்க. உங்கள் மகன் இன்றைக்கு துணை முதல்வராக இருக்கிற உதயாநிதி அவர்கள் எங்கள் தந்தையார் வந்தார்னா படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு பேசினதெல்லாம் இருக்க. ஆனால் 3 ஆண்டுகள் ஆயிடுச்சே, நீங்களும் சொல்லி குறைக்க வைக்கலையே. இப்போ நீங்கள் ஒரு காரணத்துக்காக இந்த இதை நடத்துறீங்க. அது யாரை வச்சு நடத்துறீங்க? யார் அரசாளுகிறார்களோ அந்த கட்சியினுடைய அமைப்பு செயலாக இருக்கிற RS பாரதி ஐயா இளங்கோவனா அந்த மேடையில் வச்சுட்டு நடத்துறீங்க. அப்பா அங்கே இருக்க உங்கள் கட்சியினுடைய ஒரு பொறுப்பாளர், ஒரு பெண் பொறுப்பாளர், அண்ணா நீங்கள் ஆணையிடுங்கள், நாங்கள் கடையை அடித்து நொறுக்கி விடுகிறோம்ங்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் பேசலாம், நீங்கள் ஆட்சியத்தில் சொன்னாவே அவங்க மூணுமா இல்லையா? மாநில அரசுக்கு நீங்கள் சொல்கிற மாநிலமே 4 இது 3வது இருக்குது. அப்போ இது ஒரு விளம்பரத்துக்காக பண்ணால் கூட இதை தேவை, அத்தியாவசியமான தேவை.
ஆனால் நீங்கள் இதனுடைய விளைவுகளை பின்னாடி தான் தெரியும். படிப்படியாக மூணுகிற அரசு மூடவே இல்லையே. மூடாத என்ன பண்ணியிருக்கு, பெண்கள் குடிப்பதற்கான குடிப்பதத்தையும் பாரி மதிலே திறந்து வச்சிருக்குது. கள்ளக்குறிச்சியில் விசச்சாராய சாவு நடக்குது. அதன் அருகில் இருக்க மாவட்டம் சேலம் மாவட்டம். நீங்கள் படிப்படியாக நீங்கள் குறைக்க வேணாம். இயற்கையாகவே 20 விழுக்காடு குடிக்கிறவன் குறைஞ்சிருக்கான். அப்போ அதனுடைய மேலாளர் நர்மதா அவர்கள் ஒரு கூட்டத்தை போட்டு 20 விழுக்காடு இங்கே குடிகாரன் குறைஞ்சிட்டானே, ஏன் குடியை குறைஞ்சிட்டானே அப்படின்னா இது விடியல் அரசா இல்லை குடியல் அரசா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை. நீங்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட்டு பல பேர் காத்திருக்கான். அப்படின்னா வேலைவாய்ப்பு அலுவலகம் கூடு. ஏன் இந்த நிலை? எல்லா நிறுவனங்களுக்கு நம்ம போகல, அரசு ஊழியர்கள் வேக்கண்ட் எவெல்லாம் இருக்கான் அதுக்குன்னு ஒரு கூட்டத்தை போட்டு என் மாவட்டத்தில் நான் அந்த பொறுப்பு போட்ட கூட்டம் நடத்தலை. விவசாயிகளுடைய விளைபொருள் இன்னைக்கு மலையில் அவன் விற்க ஒழுங்குமுறை கூடத்துக்கு எல்லாம் முளைச்சி போயிருக்குது. அதுக்கு நீங்கள் ஒரு செட் அடித்து அதை பாதுகாக்க முடியல. அது உணவு குடிக்க இல்லைன்னு எவனும் சாக மாட்டான். ஆனால் சோறு இல்லைன்னா, உணவு இல்லைன்னா, நீர் இல்லைன்னா எத்தனை பேர் இருக்கான்? அதுக்கு என்ன ஆதாரமும் நடத்தலை. அப்போ நீங்கள் எது மாதிரியான ஒரு பயிற்சி அந்த அதிகாரிகளுக்கு கொடுத்துருக்கீங்க? அப்போ இதெல்லாம் எங்கே போய் இதெல்லாம் நீங்கள் யாரை எதிர்த்து நடத்துறீங்க? மாநில அரசை எதிர்த்து நீங்கள் நடத்த வேண்டியதில் அதில் சம்பந்தப்பட்ட நீங்கள் அந்த திமுகவினுடைய இவங்களே வச்சுக்கிட்டு, திமுகன்னு சொன்னால் கூட அது கலைஞர் அரசு, ஸ்டாலின் அரசு. ஆனால் திமுக அரசு அண்ணாதுரை அவர்கள் ஐயா அண்ணாதுரை அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அது மதுவிலக்கு வேணான்னு பேசியிருக்காரு. எனக்கு மதுவிலக்கில் வருமானம் குறையும் என்றாலும் கூட அதன் மூலமாக கஷ்டப்படுகிற தாய்மார்களுடைய கண்ணீரை, குழந்தைகளுடைய கண்ணீரை பார்க்கிறேன். ஆனால் இது வருமானம் போனாலும் தாய்மார்களுடைய சிறைப்பையும் குழந்தைகளுடைய மகிழ்ச்சியும் நான் பார்க்க வேண்டும். அதனால் மதுவிலக்கு இந்தியா முழுக்க கொண்டு வரும் என்று பேசிய ஒரு தலைவருடைய கட்சி இன்றைக்கு இந்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி மதுவை அதிகமாக விற்பதற்கு தமிழ்நாட்டை குடியார நாடாக மாற்றி இதனால் மனித வளத்தை பாதிக்கப்பட வைத்து ஸ்கில்டு லேபர், ஒரு திறமையான லேபர்களை உழைப்பிலிருந்து அப்புறப்படுத்தி இந்த நாட்டினுடைய மனித வளம், மண் வளம், தமிழர்களுடைய நலத்தை எல்லாம் அழித்து கொண்டிருக்கிறது இந்த திமுக ஆட்சி. அதை எதிர்த்து இந்த நடந்துகிற இந்த ஆர்ப்பாட்டம் என்பது இது ஒரு கண் துடைப்பாக தான் பார்க்குறேன். அவ்வளோ கூட்டம் வந்தது, அது ஒரு வெற்றிகரமாக அவர்கள் சொன்னால் கூட இதனுடைய விளைவை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அரசியல் நாடகம் சொல்றீங்களா? அது ஏமாயால சொல்ல, விளைவுகளை பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா மதுவை யார் அமல்படுத்தினா, யார் அதை நடைமுறைக்கு கொண்டு வந்தா அப்படின்னு அவங்கள விட்டுட்டீங்க. இப்போ திமுகன்னு மொத்த குற்றச்சாட்டையும் திமுகவின் மீது நீங்கள் சுமத்துறது நியாயமா? அது யாரு கொண்டு அதிமுக அவங்களுடைய அதிமுக ஜெயலலிதா அவர்களுடைய இதுல மது யாரு கொண்டு வந்தா? மது விலக்கு இருந்தது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான். சாராய கடை, கள்ளுக்கடை திறந்தது அவங்க ஆட்சியில் தான். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் அதை டாஸ்மாகா மாற்றினார். இவங்க பாரியும் மக்கள் இருந்தது அரசியல் நடத்துகிற அளவுக்கு ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. இந்த தீமைக்கெல்லாம் மூல காரணம், முதல் காரணம் கருணாநிதி அரசு. ஆரம்பம் இவங்க தான் இருக்குது. கட்சி நடத்திட்டு இருக்கீங்க 16 ஆண்டு காலமா. இதற்கு முன்னாடி அதிமுக ஆட்சி சேர்ந்தாங்கல்ல, அப்ப நீங்க போராட்டம் நடத்த வேண்டியதானே? பலமுறை முழு மதுவிலக்குக்காக நாம் தமிழர் பிள்ளைகள் திருச்சியில தலைவர் படத்தை போட்டுக்கொண்டு அங்க இருந்த மது பிரியர்கள் எல்லாம் இவர்கள் பாதையில் அவர்களெல்லாம் அனுப்பிவிட்டு கடையை அடித்து உடைத்து இதற்காக வழக்கு வாங்கியிருக்கிறது நாம் தமிழர் பிள்ளைகள் தான். அதே மாதிரி எங்களுடைய மகளிர் பாசறை எல்லோரிடமும் கையெழுத்து வாங்கி கொடுத்து அதன் மூலமாகத்தான் நிர்பந்தத்தின் காரணமாக அதுவும் பிரதான சாலையில் 100 அடிக்குள் இருக்கக்கூடிய கடைகளை வைக்கக்கூடாது என்று போராட்டம் நடத்தி பல இடங்களில் மூடி இருக்கிறோம். அந்த கடையும் சில இடத்தில் திறந்து விட்டார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பெண்ணாகரத்தில் ஒரு இதை அங்க இருக்க மக்களை ஏமாற்றி கடையை திறக்கக்கூடாதுன்னு பாட்டாளி மக்கள் கட்சியும் நாம் தமிழருக்கு போராடுது. அவங்ககிட்ட இது ஒரு வேற கடையை திறக்கிறோம், சும்மா வாங்க எங்களுக்கு கடை வேணும்னு சொல்லி காசு கொடுத்து திமுகவுடைய பொறுப்பாளர்கள் எங்களுக்கு சாராய கடை திறக்கணும்னு சொல்றாங்க மக்கள்னு சொல்லி சொல்றாங்க. நாங்கள் திருப்பி போய் கேட்டா ஐயோ உங்களுக்கு எதுவுமே தெரியாதுங்க, கூட்டு போய் கடை வேணுமா வேணும்னா எங்களுக்கு வேணும்னு சொல்லின்னு சொன்னாங்கன்னு அடுத்தது பேட்டி கொடுக்குறாங்க. அப்போ இதையெல்லாம் செய்யறது திமுகவுடைய நாம் தமிழர் ஆட்சியில் எங்க இருக்கோம்? 16 ஆண்டுகள் நம்ம கட்சி நடத்திட்டு இருக்கோம். 16 தேர்தல் நிற்கிறோம். இருக்கிற எல்லா மேடைகளிலும் முழு மது விலக்கு கேட்டுட்டு இருக்க ஒரு கட்சி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி தான். தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுக்கிறோம். எங்கள் மகளிர் பாசறை போராடுகிறது, இளைஞர் பாசறை போராடுகிறது. இதான் சொல்றேன்னா இந்த மாநாடு நீங்கள் அந்த கட்சியினுடைய அங்கத்தில் இருந்து கொண்டு அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர் நடத்துறீங்க. இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி நாங்கள் போராடல அப்படிங்கிறீங்க. இந்த மதுக்கடைகளை யார் நடத்துகிறா? கிட்டத்தட்ட 16 டிஸ்டிலரிஸ், 60 விழுக்காடு திமுகவும் 40 விழுக்காடு அண்ணா திமுகவும் தான் அதோடைய சொந்தக்காரர்களாக இருக்காங்க. நீங்கள் டிஆர் பாலு, ஜெகத் ரட்சகன்,
அம்மா கனிமொழி இருக்கிறவர்கள் நடத்துகிறாங்கன்னு சொல்ல அவங்க அதில் வந்து பார்ட்னராக இருக்காங்க. அவருடைய நண்பர்கள் சரத்து, SNJ, இந்தாண்ட அதிமுக கவர்மெண்ட் எல்லாரையும் இவங்க நடத்துகிறாங்க. அப்போ இவங்க மூடுனாவே சரி, அந்த இடத்துல நீங்கள் ஒரு பெரிய நிறுவனம் வச்சுருக்கீங்க, அதில் உழைக்கிற மக்கள் வந்து அங்கே இருக்க அந்த மண்ணின் மைந்தர்கள் வேலைகள்னு சொல்லுவீங்க. குறைந்தபட்சம் இந்த மது தமிழ்நாட்டுக்கு விற்பனை இல்லைன்னு அயல் இதுலையா எங்கள் நோக்கம் வந்து என் இனம், என் மொழி, என் மக்கள், என் மண் காக்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அதே மாதிரி இந்தியா முழுக்கும் மனித குலம் காக்கப்பட வேண்டுமானால் இந்த அருகில் இருக்கிற ஒரு நாடு அதில் பயனடைய வேண்டுமானால் எனக்கு தான் அது நல்லது. ஆனால் நீங்கள் குறைந்தபட்சம் இதையாவது கொண்டு வரணும்ல. நீங்கள் வந்து சிகரெட் புகையை பிடித்தல் உடல் நலத்துக்கு கேடு, மது நாட்டுக்கு வீட்டுக்கு எல்லாம் லேபிள் வருவீங்க. மது வீட்டுக்கு கேடு, உடல் நலத்துக்கு கேடு, நாட்டுக்கு என்ன கேடு? அது மூலம் தான் நீங்கள் டார்கெட் பண்ணி 50,000 கோடி 60,000 கோடி நீங்கள் வசூலை பார்க்குறீங்களே. அப்போ இதன் மூலமாக மதுவை குடிப்பவன் அவனுடைய உபதையின் காரணமாக அந்த மருத்துவத்துக்கு அவன் செலவு பண்ணுற தொகை இது மாதிரி பல மடங்கு. உங்களுக்கு 30,000 கோடி வருதுன்னா ஒரு ஆண்டுகளில் உயிரிழப்பு, உழைப்பு இழப்பு, அதர் வேல்யூஸ், அவங்களுடைய உடல் இதெல்லாம் பண்ணால் 1 லட்சம் கோடிக்கு மேலே இழப்பாகுது. இதனால ஒரு மனிதன் நாகரிகமே பண்பாட்டு சிலையே நடந்து கொண்டிருக்கு. நீங்களாம் அந்த காலத்தில் பார்த்தீங்களா, மறைவாக போய் குடிப்பான். ஒரு புளிய மரத்துக்கடியில் சாராயம் இருக்குதுமா, ஒரு 2 கிலோமீட்டர் ஊரை தாண்டி இருக்கும், முக்காடு போட்டு குடிச்சிருந்தவங்களா இன்னைக்கு பள்ளிக்கு அருகில், வழிபாட்டு தலங்களுக்கு அருகில், கல்லூரிக்கு அருகில், மகளிர் விடுதலுக்கு அருகில் இன்னைக்கு நீங்கள் வச்சிருக்கீங்க. இது எப்படி? இது நாங்கள் நாம் தமிழர் சொல்கிறோமா? நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது போராடுறீங்க, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அதில் எவ்வளோ வருமானம் வரும்னு பார்க்குறீங்க. இதில் வேற என்ன கொடுமை? 10 மணிக்கு கடையை மூடுறான், 10:05 அங்கேருந்து ஒருத்தன் வண்டியை தூக்கிட்டு குடிச்சிட்டு கிளம்பினானா அவனை எவ்வளோ நீங்கள் பாருங்கள். இன்னைக்கு எல்லா காவல்துறையும் கையில் இது வச்சுட்டு ஊதுகுள்ள வச்சுட்டு ஊதுங்கிறான். அவனை நீங்கள் வந்து ஒன்று நீங்கள் மூடணும் தான் எங்கள் நோக்கம் இல்லையா? அந்த பாரை க்ளோஸ் பண்ணுங்க, எங்களுக்கு தெரியாது, வீட்டுக்கு போகணும். எவ்வளோ, அதாவது எல்லாமே நீங்கள் பண்ணுறீங்க. எல்லா தவறுகளுக்கும் மூல காரணம் இந்த அரசு. மக்கள் என்ன பண்ணுவான்? இப்போ வந்து திமுக அரசுல குறைஞ்சது ஒரு 500 கடைகளாவது மூடப்பட்டிருக்கு இல்லைங்களா? இப்போ வந்து நேத்து கூட மாநாட்டுல பேசினாங்க, இன்னும் நாங்க 1.5 வருடங்களுக்குள்ள இன்னும் எவ்வளவு மூட முடியுமோ மூடுறோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி விசிக அந்த தலைவர் திருமாவளவன் வந்து அந்த கூட்டணியில இருந்துகிட்டே எதிர்ப்பு தெரிவிக்கிறார் இல்லையா? அதையும் பாராட்ட மாட்டீங்க? நாங்கள பாராட்ட பண்ண சொல்லி நாங்க சொல்றோம், இந்த மதுவிலக்கு மற்றவர்கள் சொல்பவர் போல் விளம்பரமாக இருந்தால் கூட அது இந்த தேவையான, கண்டிப்பா அது தேவை. ஆனால் நீங்கள் யாரை எதிர்த்து போராடுறாங்கிறது சரியான வரையறை சொல்லணும். மத்திய அரசு இது இருக்க வேண்டிய அவசியம் என்ன? வாக்கு கேட்டு நாங்கள் போயிட்டுருக்கோம். இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அந்த அணியூர் சிவாங்கிற ஒரு வாக்கு கேட்டுட்டு வராரு, கீழே இருக்கும் கடையை மூடு சொல்லி மூடலாம். அதெல்லாம் மத்திய அரசுக்கு பேசுன்னு அவர் சொல்கிறாரு. இதுக்கு மத்திய அரசுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்குறாங்க. அந்த அரசமைப்பு சட்டத்தை மாற்றினா அதுக்கு இத்தனை ஆண்டுகளமாக நீங்கள் போராடலாமே. 67 நீங்கள் இந்திரா காந்தி கூட இருந்தீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பிஜேபி கூட அமைச்சரவையில் இருந்தீங்க, அதுக்கு பிறகு காங்கிரஸ் கூட தொடர்ந்து 10 ஆண்டுகள் அமைச்சரவையில் இருந்தீங்க. அப்போ ஏன் நீங்கள் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கு ஏன் போராடல? இதை விட முக்கியமான விஷயம், இது வந்து மனிதனுடைய, இது தமிழர்களுடைய உரிமையை பாதுகாக்கிற என்ன சொல்லுது இந்திய அரசியலமைப்பு சட்டம் இது உறுப்பு 3ல் ஒரு மாநிலங்களுடைய எல்லையை குறுக்கவோ விரிவாக்கவோ, 2 மாநிலங்களை ஒன்றாக்கவோ, பெயரை மாற்றவோ அந்த மாநிலத்துடைய சட்டசபையினுடைய கருத்தை கேட்க அவசியம் இல்லைங்குது. அப்போ எனக்கு என்ன உரிமை இருக்குது சட்டசபையில்? நான் இந்த சட்டசபையில் ஒரு பில்லு, ஒரு மசோதாவை கொண்டு வந்து அது சட்டமாக எப்படி ஆகும்? நான் அதில் தீர்மானத்தை நிறைவேற்றி கவர்னர்கிட்ட அனுப்பி அவர் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் பெற்றால் தான் சட்டமாகும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த உரிமையை அங்கே போன கிடப்புல போட்டு வச்சிடறான். அப்போ இந்த சட்டசபைக்கு, இந்த மாநிலங்களுக்கு என்ன உரிமை இருக்குது? அதுக்கான அந்த சட்டத்திட்டத்தை மாற்றுவதற்கு என்ன நீங்கள் போராடுவீங்க இத்தனை ஆண்டு காலமா? 2 கட்சியுமே சொல்கிறேன். ஆனால் முதல் அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய திருத்தமே, முதல் சட்ட திருத்தமே தமிழ்நாட்டினுடைய செண்பகராமன் அந்த வழக்கில் தான் கம்யூனல் ஜீவோவுடைய இதை மாற்றுறாங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் மாற்றணும். அடிப்படையான விதி இல்லையா? ஆட்சியில் இருக்கும்போது விட்டுறீங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் போராடுறீங்க, கூட்டணிக்கு சேரும்போது இதெல்லாம் பண்ணாதான் உங்கள் கூட்டணிக்கு சேரும்னு கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ அதிமுகவோ சொல்லியிருக்கா? பூர்ண மதுவிலக்கு நீங்கள் விலக்க கொண்டு வந்தாலும் உங்களோட கூட்டணி வைப்புன்னு சொன்னீங்களா? நீங்கள் சொல்றீங்கன்னா கொள்கை கூட்டணி கிடையாது, இது தேர்தல் கூட்டணின்னு சொல்றீங்க. உங்களுக்கு பிரச்சனை வரும்போது இது கொள்கை கூட்டணிங்கிறீங்க. அப்போ மக்கள் எப்படி நம்புவான்? யாரை ஏமாத்துறவோட வேலை இது? உங்களுக்கு உதிரிகளாக இருக்கிற ஓட்டுகளை நீங்கள் வைத்து நீங்கள் ஒரு ஆட்சி அதிகாரத்துக்கு வருகிற போது சமூகம் பாதிக்கப்படுமா? இதுக்காக குரல் கொடுக்கணுமா இல்லையா? ஓட்டு அரசியல் பண்றாங்க, வாக்கு அரசியல் பண்றீங்க, மக்களுக்கான வாழ்க்கை அரசியல் பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்றோம். அது வந்து தடுமாறுகிற போது நாங்கள் தவறை சுட்டு காட்டுகிறோம். இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வருகிற போது கொரோனா நடவடிக்கைக்கு பாராட்டு தானே செய்தார் சீமான்.
ஐயா சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியம் அவர்களுடைய வேலையும் இந்த அரசினுடைய திட்டமிடுதலையும் பாராட்டு தானே செஞ்சுது. அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்த நடவடிக்கைகள் என்ன? நீட்டில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? மதுவிலக்கில் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? 2 மாதத்துல இருக்கிற மின்சார கட்டணத்தை மாதம் ஒரு முறை எடுப்போம் உங்களுக்கு குறைப்புன்னு சொன்னீங்க, செஞ்சீங்களா? செய்யல. உங்களுக்கு கொடுக்கக்கூடிய எரிபொருளை சிலிண்டர் அதை நாங்கள் குறைப்புன்னு சொன்னீங்களா? குறைச்சிங்களா? டீசல் விலை பெட்ரோல் விலை குறைச்சுன்னு சொல்லி குறைச்சிங்களா? இல்லையே. கேட்கும் போது என்ன சொன்னீங்க? ஐயா என்ன சொன்னார்? பிடிஆர் தியாகராஜன் நாங்கள் சொன்னோம், தேதி சொன்னோமான்னு கேட்டார். ஒரு அமைச்சர் என்ன சொல்லணும்? நாங்கள் வந்து செய்வோம், அதுக்காக வந்தோம். கொரோனா காலகட்டத்தில் எங்களுக்கான அரசுக்கான சுமை அதிகமாகிவிட்டது, சரியான கால நேரம் வரும்போது எங்களுக்கான உதவியான தொகை இருக்கும்போது கண்டிப்பாக குறைப்புன்னு சொல்லணும். அதை விட்டு தேதி சொன்னா என்ன? தேதி சொன்னா 5 வருஷம் முடிச்சு போனபோது அவரே அந்த நிதி அமைச்சர் வந்து மாத்திட்டாங்க. அப்போ பொறுப்பற்றுத்தனமாக நடப்பது நீங்கள் தான். அதை தட்டி கேட்கிறதால் நீங்க என்ன சொல்றீங்க? எங்களை எதிர்கட்சிங்கிறீங்க. ஆகிய எதிர்கட்சியினுடைய வேலையை செய்து கொண்டிருப்பது நாம் தமிழர் கட்சி தான். இப்போ வந்து அமைச்சரவையில வந்து மாற்றம் ஏற்பட்டிருக்கு இல்லையா? அதாவது வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவருக்கு ஒரு உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா, அதை நீங்க வரவேற்காம இதுலயே ஓட்டுதான் இருக்கு அப்படின்னு விமர்சனம் பண்றது எந்த வகையில? அதாவது விமர்சனம் பண்ணக்கூடாது, அவதூறு தான் பேசக்கூடாது. அதாவது காலம் கடந்து இதை செய்திருந்தால், அதாவது ஒரு 50 ஆண்டு கால அவங்களுடைய அரசியல்ல வந்து இது ஒரு மாற்றம், நல்ல மாற்றம் தானே, வரவேற்கலாமே. இது நீங்க மாற்றம் எப்ப செஞ்சிருக்கணும்? காலம் கடந்து செய்திருந்தால் கூட அந்த ஆதித்தமிழர் சமூகத்திற்கு அந்த இலாக்காவை ஒதுக்கியது மகிழ்ச்சிகரமான விஷயம்தான். ஆனால் நீங்கள் பாருங்க, காமராஜர் ஆட்சி காலத்தில் கக்கன் ஐயா வந்து பொதுத்துறை அவர் தான் நிதி அமைச்சராக அவர் தான் இருந்தார். காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இளைய பெருமாள் என்று ஒரு ஆதி தமிழர் தான் இருந்தார். அன்றைய நேரத்தில் இந்து அறநிலைத்துறைக்கு பரமேஸ்வரன் என்பவரை ஐயா காமராஜர் அவர்கள் நியமித்தார். நீங்கள் பெரும்பான்மை மக்களாக இருக்கிற அந்த பறையர் சமூகம் 1.5 கோடி பேர் மேலே இருக்காங்கிறாங்க. நீங்க எவ்வளவு பேருக்கு 2 அமைச்சர்கள் அதை கொடுக்குறீங்க? சமூக நலத்துறைக்கு இதுக்கும் 2 பேரை கொடுக்குறீங்க நீங்க. ஏன்? ஆனா உங்க வீட்டுல மட்டுமே 2 பேர் இருக்காங்க. அது முக்கியமான துறை, முதலமைச்சர், துணை முதலமைச்சர். இதுல எங்க சமூக நீதி இருக்குது? வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் இதுல எதுல இருக்குது சொல்லுங்க. நீங்க நாங்க என்ன சொல்றோம்? சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து இல்ல குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அந்த எண்ணிக்கை தொகைக்கு போல் நீங்கள் இருந்து கல்வியில் வேலை வாய்ப்பில் அவளுக்கு உரிமை கொடுக்க வேண்டும் சொல்றோம். அதை நீங்க செய்யவே மாட்டேங்கிறீங்களே. இன்னைக்கு வந்து வன்னியருக்கு 4 இது கொடுத்துட்டோம். இப்ப சேலத்தில் இருக்க ஐயா பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர்கள் ஜெயிச்சதுல ஒரு நீங்க அமைச்சரை இப்பதான் 3 வருஷம் கழிச்சு கொடுத்து நாங்க 4 பேர்த்த கொடுத்துருக்கோம். அவர் 2 கோடி பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டுடைய மக்கள் தொகையில் 20 to 25 விழுக்காடு பேர் இருப்பவர்களுக்கு உங்கள் 36 பேர் அந்த இதுல இருக்கும்போது 25 விழுக்காடுனா 9 பேர் வருது. நீங்க என்ன பண்றீங்க? அதை விட கம்மியா கொடுக்குறீங்க. அப்ப யாரை நீங்க ஏமாத்துறீங்க? இந்த சமூகத்துல அமைச்சரவே மாத்துறீங்க. மாத்திட்டு என்ன பண்றீங்க? உங்க பையனுக்கு நீங்க துணை முதல்வர் பொறுப்பு கொடுக்குறீங்க. அது உங்க கட்சியினுடைய முடிவு என்றால் கூட, ஆனால் அந்த வழிமுறை இந்த சமூகத்திற்கு என்னவா கற்பிக்குது? நம்ம என்னதான் ஒரு கட்சிக்கு இந்த சமூக மாற்றத்தை விரும்பி ஒரு கட்சியில் நம்மளுடைய உழைத்திருந்தால் கூட, மக்களுடைய வாக்கை பெற்று நாம் பெரியார் காலத்திலிருந்து, அண்ணா காலத்திலிருந்து, கலைஞர் காலத்திலிருந்து வந்திருந்தால் கூட, பிறப்பின் அடிப்படையில் தான் இங்கு பொறுப்பு வழங்கப்படுகிறது என்று இந்த மக்களுக்கு போதுகிற போது இது எதை நோக்கி நகர்த்துதுன்னா, நீங்கள் தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த மண்ணில் உழைத்தால் நீ முன்னேறலாம் என்கிற சித்தாந்தத்தை சிதைத்து பிறப்பின் அடிப்படையில் பதவியை பெறுகிற சனாதன தர்மத்தை நீங்க நிலைநாட்டுறீங்களா இல்லையா? நான் சொல்லல. இந்த மண்ணின் மூலமாக 75 ஆண்டு காலமாக நீங்க ஆட்சி செய்து என்ன பண்றீங்க? கொத்தடிமைகளை உருவாக்கி இருக்கீங்க. இது நான் சொல்லல. பவள விழாவில் அந்த மஞ்சள் கட்சை போட்டு அவர் சொல்றாரு, நாங்க வந்து கலைஞர் குடும்பத்திற்கு அடிமையா இருப்போம். இல்லைங்க, நாங்க கொத்தடிமையா இருப்போங்கிறான். இந்த உலகத்தில் தோன்றிய தத்துவங்கள், இடதுசாரி தத்துவங்கள் அனைத்தும் அடிமையாக இருந்தவனை மனிதனாக மாற்றுவதற்கு, மானுட நீதியுடன் இருப்பதற்கு போராடி ஒரு நன்றி விசுவாசத்தால. எதுக்கு நன்றி? ஏமா அடிமை எப்படிமா நன்றியா இருக்க முடியும்? பயத்தில் தானமா இருப்பான். அதாவது நான் தான் சொல்றேன், உன் தொண்டனை நீ என்னவா உருவாக்கியிருக்க? கொத்தடிமையா உருவாக்கியிருக்க. அப்ப நாங்கள் போராட வேண்டியது உன் கட்சியில் இருக்க கொத்தடிமையை மீட்டு அவனை மனிதனாக இந்த மண்ணில் நடமாட வைப்பதற்கு சேர்த்து தமிழ் தேசியம் போராட வேண்டியிருக்கு. 75 ஆண்டு கால பவள விழாவில் அடிமைகளை மனிதனாக மாற்றுவதற்கு இல்லை ஒரு போராளிகளாக குறைஞ்சபட்சம் மனிதனாக மாற்றினா அதுக்கப்புறம் தான் அவன் போராட தூண்டுவான். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? சுயமாக சிந்தித்து மொழிப்போரின் காரணமாக போராளிகளாக இந்த மண்ணில் வந்தவர்கள் எல்லாம் நீங்கள் அடிமைகளாக கொத்தடிமைகளாக மாற்றி வச்சிருக்கிறது அவனே சொல்றான். அப்ப நீங்க திராவிட ஆட்சி இது செய்தது என்ன? தமிழர்களை கொத்தடிமைகளாக மாத்திருக்கீங்க. நீங்க அது எப்படி ஒரு வரும் சொல்லுங்க?
அப்போ நீங்கள் என்ன அதை கற்பிக்கிறீங்க? என்ன நீங்கள் பண்ணாலும் என் வீட்டிலேருந்து வருவான். அது உங்கள் வீட்டில் மட்டும்தான் இந்த நாட்டை காக்கக்கூடிய அறிவுள்ள தகுதியுள்ள நபர்கள் இருக்கிறாங்களா? இத்தனை கோடி தமிழ்நாட்டில் 8 கோடி இதில் யாரும் அப்படி இல்லையா? அந்த அறிவு உள்ளவர்கள் இல்லையா? அப்படி நீங்கள் மறைமுகமாக உணர்த்துறீங்களா இல்லையா? இதன் மூலிமா நீங்கள் என்னத்தை கற்பிக்கிறீங்க? RSS பாஜக கூட சனாதனம் பேசுகிறான். சனாதன தர்மத்தை நிலைநாட்டுவோன்னு பவன் கல்யாணம் கூட பேசுகிறார். சனாதன தர்மம்னா என்ன? நிலையானது, மாற்றம் இல்லாததுங்கிறான். ஆனால் அவன் கூட 3 வருஷத்துக்கு ஒருத்தர் தேர்தல் வைக்கிறான், 6 வருஷத்துக்கு கூட ஆள மாத்தினான். ஆனால் நீங்கள் 60 ஆண்டுகளாக கலைஞர் வீட்டிலே தலைவர், ஸ்டாலின், உதயாநிதி, இன்பாநிதி வந்தாலும் இருக்குங்கிறான். இதை நான் பல இடத்துல பதிவு பண்ணிருக்கேன். நீங்கள் இந்த இந்து தர்மத்தை பரப்புவதற்காக மடங்கள் ஆரம்பித்த காஞ்சி சங்கரர் மடத்தில் கூட ஜெயேந்திர சாமிகள், சந்திரசேகர சாமிகள், விஜயேந்திர சாமி 3 சாமி இருக்கான். ஆனால் பெரியார் திடலில் வீரமணி சாமி மட்டுமே 65 வருஷமா இருக்காரு. இது சனாதனத்தில் வருமா வராதா? அப்போ எப்படி ஒரு மாற்றம் வரும்? அப்போ உங்கள் கட்சியில் யாருமே தகுதி இல்லையா? பெரியாரை படித்தவர், பெரியார் கருத்தை உள்வாங்குவர், சமூக சீர்திருத்த போராளி வீரமணி மட்டும்தானா? அப்போ நீங்கள் உருவாக்காதது யாருடைய தவறு? அப்படி உருவாக்கலாம் அந்த தத்துவம் தவறா இல்லையா? நீங்கள் ஆகுனா நீங்கள் நாம் தமிழர் இருக்கவங்க பெரியாரை விமர்சனம் பண்ணுறீங்க. பெரியார் கருத்துக்களை அவமதிப்பது, பெரியாரை கேவலமாக பார்ப்பது, அந்த தத்துவத்தை பாதுகாப்பு. எதுக்கு தத்துவத்தை பாதுகாக்கணும்? தத்துவத்தை செயல்படுத்தணும். அப்போதான் அது இல்லாத போகும். சமூக நீதி, பெண்ணடிமை திறனா, பெண்கள் எல்லாம் விடுதலை பெற்ற அந்த தத்துவம் தேவைப்படாத. அப்ப அந்த தத்துவத்தை பாதுகாக்க வந்திருக்கீங்களா இல்ல நடைமுறைப்படுத்த வந்திருக்கீங்களா? நீங்க இவ்வளவு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. இருந்தாலும் மக்கள் 40க்கு 40 தொகுதியில் அவங்கள தானே இப்ப ஜெயிக்க வச்சு அழகு பார்த்தாங்க. சரி, மக்கள் சும்மா போடுறாங்க ஓட்டு. நீங்க எப்படி வச்சிருக்கீங்க? அவனை சிந்திக்க வைத்து, விழிப்புணர்வு வைத்து, கருத்தின் அடிப்படையில் இந்த தேர்தலை சந்திக்கிறீங்களா? சொல்லுங்க. இருக்காது. நாங்க விக்கிரவாண்டி தேர்தலை சந்திக்கிறோம். நீங்க எல்லா அமைச்சர்கள், எல்லா மாவட்ட செயலாளர்கள், எல்லா சட்டமன்றத்துக்கும் நாங்கள் கொண்டு வந்து போடுறீங்களே. 236 பூத்து ஒவ்வொன்றுக்கும் நீங்க கொண்டு வந்து போட்டுட்டீங்களே. போட்டு அந்த மக்களை ஆடு மாடு மாதிரி அடைச்சி வச்சிருக்கீங்களே. வாக்கை நீங்க பெற்றீங்களா, வாங்கினீங்களா? அப்ப இவ்வளவு செய்தீங்கல்ல. இங்க ஒரு பெரியார் இருக்கிறார், அண்ணா இருக்கிறார், கலைஞர் இருக்கிறார். விடியல் அரசாக இத்தனை ஆண்டு காலமாக நீங்க ஆட்சி செஞ்சிருக்கீங்க. ஏன் நல்லதை சொல்லி ஓட்டு வாங்குங்களேன்? ஏன் நீங்க பணம் கொடுக்குறீங்க? அப்ப மக்களை பணமாகி கொண்டு வாக்கு போடுகிற அளவுக்கான ஈராம நிலையை தள்ளியது நாம் தமிழரா, திராவிட இயக்கங்களா? நாங்கள் ஆண்டோம். தொடர்ந்து ஆட்சி செய்து அவர்களை நீங்களே சொல்றீங்க அடிமைப்படுத்தி, அவனுடைய உழைப்பை சுரண்டி, ஒருவனுடைய உணர்ச்சியை சுரண்டுனா அவனுடைய உடைமையை சுரண்டலாங்கிறான். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? உயிரையே சுரண்டுறீங்க. அப்படி பணத்தின் மூலமாக, அதிகாரத்தின் மூலமாக நீங்க கைப்பற்றிருக்கீங்க ஒழிய எங்களை மாதிரி தனித்து நின்று இல்ல கூட்டணி என்றால் கூட பணத்தை கொடுக்காமல் உங்களுடைய கருத்தை சொல்லி நீங்க வாக்கு பெற்று நீங்க வென்று காட்டுங்க. இப்போ சீமான் அவர்கள் 2026ல முதல்வர் ஆகிடுவாரா? அதுக்கான முயற்சி தான் நாங்க செய்யறோம். 8% வாக்கு நீங்க பெற்றிருக்கீங்க. 2026ல அவர் முதல்வர் ஆயிடுவாரா? 8% வாக்களித்த எங்கள் மக்கள் நாங்கள் ஆட்சி ஈட்டுவதற்காக 40 விழுக்காடு வாக்குகளை அளிப்பார்கள் என்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். புரியுதா? அவனை நாங்கள் எதையாவது சொல்லி வாக்கு வாங்க விரும்பல. எங்கள் கருத்துக்களை எடுத்து சொல்லி அவனை விழிப்புணர்வடைய வைத்து, அவனை எங்களையே கேள்வி கேட்கிற ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி, அவர்கள் கேள்வி கேட்பாத போல் ஒரு ஆட்சி நடத்துவதற்கான முயற்சியில் தான் நாங்கள் இறங்கி, யாருடைய கூட்டணியும் இல்லாமல் வெறும் மக்களை நம்பி எங்கள் கொள்கையை சொல்லி பணம் கொடுக்காமல், எப்படி எங்கள் தேசிய தலைவர் சொந்த நாட்டு மக்களை நம்பி சொந்த நாட்டு மக்களுடைய அங்கேயே ஒரு அமைப்பு உருவாக்கி சொந்த நாட்டு மக்களுடைய பணத்தை பெற்று போராடி வென்றாரோ, அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய உறவுகள் தன்னுடைய சொந்த உடல் உழைப்பு, சொந்த பொருளாதாரத்தை போட்டு நாங்கள் இத்தனை வாக்குகளை நாங்கள் வாங்கியிருக்கோம். அதனால் உறுதியாக 2026ல் அதை நோக்கி தான் நகர்றோம். மக்கள் எங்கள் கைவிட்டு வர மாட்டார்கள் என்ற நம்பிக்கையில் தான் அந்த தேர்தலை சந்திக்கிறோம். இப்போ நாம் தமிழர் கட்சிக்கு உள்ளேயே ஏதோ கட்சியினுடைய அந்த பல முரண்பாடுகள் இருப்பதா தகவல்கள் வருதுல. அதாவது சில நாட்களுக்கு முன்னாடி கிருஷ்ணகிரியில மண்டல செயலாளர் வெளியே போயிட்டாரு. திரும்ப இப்போ விழுப்புரம் மாவட்ட செயலாளர் கட்சியை விட்டு போறாங்க. அப்ப இது உங்களுடைய பலவீனத்தை அதிகப்படுத்துதா? அப்படி கிடையாது. முரண்பாடுகள் இல்லைன்னா எதுவும் இயக்கம் நடைபெறாது. நீங்க இயற்கையிலிருந்து அணுவிலிருந்து எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் பார்க்கும்போது அதனுடைய முரண்பாடுகளின் இயக்கம் தான் இது இயங்குது. இது போல ஒரு அமைப்புகளுக்கு சிலர் விலகுவதும் வருவதும் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் இருப்பவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு வேலையும் நம்ம செஞ்சிட்ருக்கோம். அது சில காரணங்களால் இப்போ நீங்கள் மாவோடைய நெடுமயணத்தில் பார்த்தாவே அவர் என்ன சொல்கிறாரு? இறந்தவர்கள் போக இறப்பவர்கள் முன்னேறுகள். அந்த மாதிரி நம்ம சென்றவர்கள் போக
நின்றவர்கள் இந்த கொள்கையை தூக்கிட்டு போவோம். ஏன்னா முரண்பட்ட ஒரு பாடல்களை மேலும் மேலும் நம்ம சொல்லி அவர்கள் எதிர்காலத்தில் சிந்தித்து இதெல்லாம் வந்து அரசியல் இயக்கங்களில் நீங்கள் வந்து ஐயா காளிமுத்து அவர்கள் வந்து கட்சி அதிமுக 2ஆக உடையும் போது ஜானகியை பார்த்தால் கும்பிட தோணுகிறது, ஜெயலலிதாவை பார்த்தால் கூப்பிட தோணுகிறதுனார். திருப்பி அந்த அம்மையாரை வர வச்சு சபாநாயகராக உட்கார வச்சார். எந்த கட்சி வாரிசு அரசியல் எடுத்து ஐயா வைகோ அவர்கள் கட்சி விட்டு வெளியே போனாரோ இன்றைக்கு அதே வாரிசு அரசியலை கையில் எடுத்து அவர் பயனை தலைமைநிலை செயலாளராக்கி எம்பி ஆக்கி அதே திமுகவோடு அருகில் இருந்து கொண்டு உதயாநிதிக்கு நான் உறுதியாக இருப்பேன்னு சொல்கிறார். அது மாதிரி பிரிந்து போனவர்கள் உள்ளே வருவதும் உள்ளே இருப்பவர்கள் பிரிந்து போவதும் இது வந்து ஒரு வளர்ச்சிதை மாற்றம், இது ஒரு முரண் தான். அதனால் இதெல்லாம் ஒரு ஒரு அரசியல் அமைப்புக்குள் நடந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் அதெல்லாம் நடக்காத மாதிரியான ஒரு கருத்தியல் கொண்டு ஒரு கட்சி நடத்துவதற்காக தான் எங்களுடைய வேலை. இப்போ 2026 தேர்தலில் வந்து மீண்டும் நீங்க அதே கள்ளக்குறிச்சி தொகுதியில தான் வந்து நீங்க போட்டியிடுவீங்களா? இல்லை, அது வந்து நம்ம இப்போ முடிவு பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து தனித்தொகுதி, கள்ளக்குறிச்சி தனித்தொகுதி. நான் பிறந்து வாழ்ந்திருக்கிற பகுதியில் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தேர்தலில் 4 தொகுதி தனித்தொகுதி. ரிஷிவந்தியமும் சங்கராபுரமும் தான் பொது தொகுதி. அது வந்து இந்த நேரத்தில் இல்லை, அதில் அது கட்சி தான் முடிவு செய்யும். சரிங்க ஐயா, சிறப்பு. உங்களுடைய பல தகவல்களுக்கு மிகவும் அழகாக பதில் கொடுத்தீங்க. நன்றி. மிக்க நன்றி.